இப்போ ஒரு ஷோக்கு ஒரு 12 பேர் 20 பேர் 25 பேர் படம் பார்த்து 4 ஷோக்கு சேர்த்து 100 பேர் பார்த்தாலும் 10,000 ரூபா வசூல். இந்த 10,000 ரூபாயில் ஜிஎஸ்டி எல்பிஇடி எல்லாம் கழிச்சிட்டு ஒரு நெட்டுன்னு ஒன்று வருது. அந்த நெட்டில் நாங்கள் ஒரு 70% ஷேர் கொடுத்துட்டு பாக்கி 30% வச்சோம்னா ஒரு நாளைக்கு எனக்கு 2,000 ரூபா தான் கிடைக்கிது. அது இந்த கரண்ட்டு பில்லு ப்ளஸ் இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட்டுக்கு கீழே வரக்கூடிய சம்பளம் இதெல்லாம் டேலி பண்ணும்போது பண்ணவே முடியலை. ரொம்ப தியேட்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மூடிக்கிட்டே வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அது வெளியில் தெரிய மாட்டேங்குது. என்னை விட தட் மீன்ஸ் என்னை விடனா தியேட்டரை விட மிக அதிகமான பாதிப்பில் இருக்கிறவங்க தயாரிப்பாளர்கள். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த பழைய அந்த COVID-19 டைமில் அந்த ஓடிடி வியாபாரம் பெரிய பூமில் இருந்தது. ஆமாம். அதை நம்பி பட்ஜெட் போட்டு அதை நம்பி சம்பளம் கொடுத்து அதை நம்பி எல்லாம் பண்ணி அவங்க படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை நம்பி கடனை வாங்கி வட்டி கட்டிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரி சேட்டலைட் இல்லை. சத்தியம். அவங்க எதிர்பார்த்த மாதிரி